ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. அதாவது வாரத்துக்கு நீங்கள் ஒரு 4 ட்ரேட் எடுத்தால் போதும், மோஸ்ட்லி வந்து ப்ராஃபிட்டபுளாக முடிக்க முடியும். அண்ட் ஒன் மோர் திங், இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும். அண்ட் லாஸ்ன்னு வந்துச்சுன்னா கூட நமக்கு பெரிய லாஸ் எதுவும் வராது. ஏன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 1000 ரிஸ்க் வச்சா கூட நீங்கள் வாரத்துக்கு 5000 வரைக்கும் ரிஸ்க் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு மேக்ஸிமம் தேவைப்படுற கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புட்டு சைடு 2 லெக்கும் கால் சைடு 2 லெக்கும் எடுக்க போகிறோம். அதாவது ஸ்ப்ரெட்டை வந்து 2 பக்கமும் போட போகிறோம். ஸோ புல்கால் ஸ்ப்ரெட், பேர் புட் ஸ்ப்ரெட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்ப்ரெட்டை வந்து நம்ம 2 பக்கமும் போட போகிறோம். இதுக்கு அதிகபட்சம் தேவைப்படுற கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 4 லாட்டுக்கே வந்து 2த்துக்கும் சேர்த்து உங்களுக்கு அரௌண்ட் 1 lakh 1.10 அவ்வளோதான் வரும் உங்களுக்கு மேக்ஸிமம். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், அதோட ரிசல்ட் லாஸ்ட் வீக் என்ன ஆச்சு அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட்டாக மார்க்கெட் இருக்கு இல்லைங்களா? இதை வந்து நம்ம வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 9:30க்கு அல்லது மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டாக ஒரு ரவுண்ட் நம்பர் கிட்ட 24,300 கிட்ட, இல்லை 24,400 கிட்ட, இல்லை 24,500 கிட்ட, இல்லை 24,350, 450, 550 அந்த மாதிரி ரவுண்ட் நம்பர் கிட்ட இருக்கும்போது இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லெக்கை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் ரீசெட் பண்ணிடுறேன். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 24,144 இருக்கு. ஸோ 24,144 அப்படின்றது 24,150 அட் த மணி. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 24,150 புட் ஆப்ஷன் பை பண்ணிக்கிறோம் ஒரு 4 லாட். ஸோ அங்கிருந்து ஒரு 150 பாயிண்ட் தள்ளி 150 பாயிண்ட்ஸ் ஓடிஎம்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா அதே 4 லாட்டு செல் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 24,150 ஓடிஎம்னா 24,000 புட் ஆப்ஷன். ஓகே, செல். ஸோ இதை பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடு மார்க்கெட் போச்சு அப்படின்னா உங்களுக்கு 9,000 rupees ப்ராஃபிட் வரும். உங்களோட கேபிட்டல் வந்து 48,000, இதுக்கு 50,000 கிட்ட தேவைப்படுது. பஃபர் வச்சுக்கோங்க, எப்பயுமே ஒரு 1,20,000 வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு டவுன் சைடு மார்க்கெட் வந்து எங்கே முடிஞ்சாலுமே ஒரு 9,485 ரூபா உங்களுக்கு ஆகும். அப் சைடு மார்க்கெட் போச்சுன்னா நமக்கு 5,500 லாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பக்கம் லெக். இதே இது நம்ம இன்னொரு பக்கம் லெக் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே டைமில் நம்ம கால் சைடும் எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறது 22 ஆகஸ்ட். அகைன் 22 ஆகஸ்ட்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 24,150 கால் பை, ஏன்னா மார்க்கெட் 24,144 இருக்கு. ஸோ 150 கால் அப்படின்றது அட் த மணி. ஸோ பை 4 லெக்கு. அதே மாதிரி அங்கிருந்து 150 பாயிண்ட் தள்ளி அப்படின்னா 24,300 வரும் கால் ஆப்ஷன், செல்லு 4 லாட்டு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டவுன் சைடு உங்களுக்கு வந்து 7,000 ரூபா லாஸ் ஆகும். அப் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 7,500 ரூபா ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? இப்போ இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ண லெக்ல நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்றது 9,485 ரூபா. அதே நேரத்தில் கால் சைடு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணதில் 7,455 ரூபா லாஸ். ஸோ 9,000 7,400 லெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2,000 ரூபா கேரண்டீட் ப்ராஃபிட் டவுன் சைடு போச்சுன்னா இருக்கும். அதே நேரத்தில் அப் சைடு பாருங்க, மார்க்கெட் 7,500 ரூபா ப்ராஃபிட் இந்த பக்கம் நமக்கு 5,500 ரூபா லாஸ். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மார்க்கெட் அப் சைடு போனாலும் சரி டவுன் சைடு போனாலும் சரி கேரண்டீடாக ஒரு 2,000 ரூபா ப்ராஃபிட் இருக்கும். ஸோ 2,000 2,500 ரூபா ப்ராஃபிட் வரும்போது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வாரத்துக்கு 1,20,000 rupeesக்கு வாரத்துக்கு மினிமமாக நம்ம ஒரு 1,500 2,000 rupees எடுக்க முடியும். ஓகே, ஸோ சின்ன ரிட்டர்ன் தான். பட் மந்த்லி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 வாரம் ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சது அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஒரு மினிமமாக நம்ம 5% கேரண்டீடாக ஏர்ன் பண்ணிடலாம் பெர் மந்த். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% வரைக்கும் இதில் மந்த்லி ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை ரெகுலராக பண்ணும் பட்சத்தில் ஒரு 10 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேபிட்டல் 1 lakh rupees வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ கேரண்டி கிடையாது. ஏன்னா சம்டைம்ஸ் மார்க்கெட் இதே இடத்துலயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற இடத்துல மார்க்கெட் முடியுது அப்படின்னா இது மேக்ஸிமம் லாஸ் 4,000 rupees வரும். இது வந்து பாருங்க மேக்ஸிமம் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 7,000 rupees வரும். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஆனால் மார்க்கெட் சேம் இடத்துல எக்ஸ்பைரி ஆகிறது ரேர் கேஸ் தான். ஸோ அப்படி எக்ஸ்பைரி ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த லாஸை வந்து பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம ஒரு 30%லேருந்து 50% வரைக்கும் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை சின்ன லாட் ஒரு லாட்டு போட்டு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லாட்டி பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி அதை தொடர்ந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் ரிசல்ட் ஹாப்பியாக இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் அப்நார்மல் மார்க்கெட்டில் இல்லை ரொம்ப சைட்வேஸ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து பெரிய லாஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் தயவு செய்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு 100% உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் தராது அப்படின்றதையும் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிக்கொள்கிறேன். இது முழுக்க ஒரு எஜுகேஷன் வீடியோ தான். நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் அது உங்களோட ஓன் ரிஸ்க்காக தான் இருக்கும். எப்படிலாம் நம்ம மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நாலேஜ் ஷேரிங் வீடியோ தான். அண்ட் நீங்கள் இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்னும் பெரிய அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் நீங்கள்
வந்து கற்றுக்கணும், ஆப்ஷன் செயின் அனலைசஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரெண்டு ஷீட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, நாளைக்கு ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத எப்படி இன்றைக்கி ப்ரிடிக்ட் பண்ணுறது, அப்புறம் லைவில் நம்ம எப்படி மார்க்கெட் அனலைஸ் பண்ணணும், மார்க்கெட் எந்த டைரக்ஷன் போகும் அப்படின்றத எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். அப்புறம் ஆப்ஷன் அனலைசஸ் ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட ஒரு 18 வீடியோஸ், அதுக்கப்புறம் ஒரு 60 ஆப்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வீடியோஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு 1 மந்த் ட்ரைனிங், அதாவது ஒரு 20 நாள் கிளாஸ் இருக்குது. ஸோ அந்த கிளாஸும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆப்பில் போயிட்டு, அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்றத தான் சொல்லிக்கொள்கிறேன். இதுதான் நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்டு, லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் இது வந்து பண்டல் கோர்ஸ் தான், ஆனால் கண்டென்ட் வந்து நீங்கள் நினைக்கிறத விட ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஆப்ஷன் செல்லிங் அண்ட் ஹெட்ஜிங் வீடியோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 60 வீடியோ கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அது இல்லாமல் ட்ரேடிங் தெரப்பி கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மைண்ட் அண்ட் சைக்காலஜிஸ், அப்புறம் பேசிக் கமாடிட்டி வீடியோஸ், அதுக்கப்புறம் ஸ்விங் ட்ரேடிங் வீடியோஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு ஆன்லைனில் 20 டேஸ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கெட் திஸ் கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி அப்ளை கூப்பன் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இந்த ஜூலை அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜூலை 2024 அப்படியே கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் வெறும் 7100க்கு வித் லைஃப் டைம் அக்சஸோட நான் என்ன அப்டேட் பண்ணாலும் சரி உங்களுக்கு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த கோர்ஸோட அக்சஸ் வந்து லைஃப் டைம் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் புது ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோஸ் எல்லாமே இதில் அப்லோட் பண்ணும்போது அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இன்றைக்கே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த பேட்ச் வந்து வர்ற செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ 23ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆக போது கண்டினியூஸாக ஒரு 20 டேஸ் உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கும். 15 to 20 டேஸ் கிளாஸ் இருக்கும். ஸோ முழுக்க இது எல்லாமே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மெம்பர்ஸ் மட்டும்தான் இதில் அலௌடு. அதுக்கு மேலே இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா பழைய மெம்பரும் சேர்ந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ கூட்டம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம சொல்ல வர்ற கண்டென்ட் வந்து ரீச் ஆகாது அப்படின்றதுனால, புதுசாக வர்றவங்களுக்கு ரீச் ஆகாது. ஸோ அதனால் தயவுசெய்து 20 மெம்பர்ஸ் மட்டும்தான். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இன்றைக்கே உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அதையும் உங்களோட ஜிமெயில் ஐடி, நாட் யாகு மெயில், அவுட்லுக் இந்த மாதிரி மெயில் இல்லைங்க, ஜிமெயில் ஐடி, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண ஜிமெயில் ஐடி அண்ட் உங்களோட டெலிகிராம் மொபைல் நம்பர், இது மூணுத்தையுமே எனக்கு @SMTC விஜய் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க டெலிகிராமில் அப்படின்னா என்னோட பேர் வரும், விஜய் நார்னு. அதில் கிளிக் பண்ணி எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருங்க. அப்போ தான் நான் வந்து உங்களை ட்ரைனிங் குரூப்பில் ஆட் பண்ண முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இன்றைக்கே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றது தான் என்னோட பணிவான வேண்டுகோள். ஓகே, சரி, நான் லாஸ்ட் எக்ஸ்பைரி அதாவது 14th ஆகஸ்ட் நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 rupees கிட்ட ப்ராஃபிட் கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. ஸோ அதுக்கு முந்தின எக்ஸ்பைரி ஒரு வாட்டி எதுக்கும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 8th ஆகஸ்ட் நான் போட்டு பார்க்குறேன். ஸோ 8th ஆகஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 2nd ஆகஸ்ட்டில் தான் இது வந்து ஃப்ரைடே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ மார்னிங் ஒரு இதே தான் நான் டூப்ளிகேட் ஒன்று எடுத்துக்கிறேன். அதாவது கால் சைடுக்கு ஒன்று 8th ஆகஸ்ட் 2nd எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸ்பைரி டேவும் 8th ஆகஸ்ட் தான். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 9:16 கிட்டத்தட்ட நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா இப்படி நம்ம பண்ண போகிறதில்ல. ஒரு 5 minutes தள்ளி பார்ப்போம், ப்ரைஸ் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இன்னொரு 5 minutes 8:28, இன்னொரு 5 minutes போகலாம். ஸோ 9:30 போல் நமக்கு மார்க்கெட் எங்கே இருக்குது பார்க்கலாம். 8:25 அப்படின்றது ஆல்மோஸ்ட் 800 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 800 கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லை 850 கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இன்னொரு 5 minutes தள்ளி பார்ப்போம். 818. ஓகே, இப்போ நம்ம 800 கன்சிடர் பண்ணிக்கலாம் 9:36க்கு. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு மார்க்கெட் எங்கே இருக்குங்க, 24,800. ஸோ 24,800 கால் ஆப்ஷனை பை பண்ணுறேன் 4 லாட். ஸோ 800 கால் ஆப்ஷன் நம்ம 4 லாட் பை பண்ணிட்டோம். இங்கிருந்து 150 பாயிண்ட் ஓடிஎம் அப்படின்னா 900 100 950 50. அப்போ 150 பாயிண்ட் தள்ளி நம்ம என்ன பண்ணுறோம், 4 லாட்டு செல் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நமக்கு பாருங்க, அப் சைடு மார்க்கெட் போச்சுன்னா 8,300 ப்ராஃபிட் வரும். டவுன் சைடு மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து 6,600 லாஸ் வரும். அதே இதை நம்ம எந்த டைமுக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் பாருங்க, 9:36க்கு. ஸோ அதே 9:36க்கு இங்கேயும் போயிடலாம். 818. ஸோ 800. ஸோ 24,800 புட் ஆப்ஷனை 4 லாட்டு பை. அங்கிருந்து 150 பாயிண்ட் அப்படின்னா 100 150 650 போயிட்டு செல் 4 லாட்டு.
ஸோ இப்போ நமக்கு டவுன் சைடு மார்க்கெட் போச்சுன்னா 8900, அப் சைடு மார்க்கெட் போச்சுன்னா 6000. ஓகேங்களா? ஸோ எப்படி பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண இந்த கால் லெக்ல நமக்கு 8300 ப்ராஃபிட் வரும். மார்க்கெட் மேலேயே போச்சுன்னா இந்த பக்கம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிற புட் ஆப்ஷன் ட்ரேட்ல நமக்கு 6000 லாஸ் வரும். ஸோ 8300 இருந்து 6000 நீங்க லெஸ் பண்ணீங்கன்னா கேரண்டீடா 2300 ப்ராஃபிட் இருக்கு. மார்க்கெட் அப் சைடு போச்சுன்னா. அதே இது மார்க்கெட் டவுன் சைடு போச்சுன்னா, மார்க்கெட் அதாவது நமக்கு இங்கிருந்து 8639 இருந்து கீழே போச்சு அப்படின்னா நமக்கு 8900 வரைக்கும் ப்ராஃபிட் வரும். ஆனா டவுன் சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நமக்கு 6600 லாஸ் வரும். ஸோ கிட்டத்தட்ட எப்படி லெஸ் பண்ணாலும் உங்களுக்கு 2300 கிட்ட ப்ராஃபிட் கேரண்டீடா இருக்கு. ஆனா மார்க்கெட் இதே இடத்துலயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இந்த மார்க்கெட் இந்த ஜோன்லயே முடிஞ்சிருச்சு. எங்க இருந்துங்க அப்படின்னா, நம்ம ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள எங்க இருக்கும் அப்படின்றத பாருங்க. ஸோ இந்த இடத்துல 26870, இந்த இடத்துல 27744, 24744 மைனஸ் 24877, 74. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட்டுக்குள்ளேயே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு அந்த வாரம் ஃபுல்லா. கண்டிப்பா முடியாது, கேப் அப் கேப் டவுன்லயே போயிடும். பட் இருந்தாலும் சொல்றேன், அப்படி முடிஞ்சது அப்படின்னா இப்ப மார்க்கெட் இருக்கிற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24825, 24825. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 6000 லாஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுல ஒரு 6000, ஸோ 12,000 rupees லாஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸும் இருக்கு அப்படின்றதையும் தெளிவா சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? சரி, இது என்ன ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். இந்த எக்ஸ்பைரி என்ன ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். ஸோ நான் என்ன பண்றேன், 1 டே ஸ்கிப் பண்றேன். நெக்ஸ்ட் டே அதாவது 5 ஆகஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 லாஸ்ல இருக்கு. எதுங்க? நம்ம எடுத்த கால் ஆப்ஷன். மறுபடியும் 1 டே இதுல ஸ்கிப் பண்ணேன். 7000 ப்ராஃபிட் இருக்கு. 5000 இருந்து 5800, 7400 அப்படின்னாலே 1600 நம்ம கிட்டத்தட்ட ப்ராஃபிட்ல தான் இருக்கும். ஏன்னா ஹியூஜ் கேப் டவுனா இருந்திருக்கிறதுனால ஒரு 30 மினிட்ஸ் ரன் பண்ணலாம். இந்த டே வரைக்கும் ரன் பண்ணிடுறேன் நான் இதை. ஸோ 8300 வந்துடுச்சுங்க. 9000 நம்மளோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே அவ்வளோதான். அதே மாதிரி இதுலேயும் பாருங்க, இதோட டைம் எடுத்துப்போம். 12:36, 6200, இங்க 9000 rupees. கிட்டத்தட்ட நமக்கு 3000 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி அப்நார்மலாகவும் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ தட் நம்ம என்ன பண்ணலாம், இதை எக்ஸ்பைரி டே வரைக்கும் வெயிட் பண்ணாம தாராளமா கண்ணை மூடிட்டு பொசிஷனை கட் பண்ணிடலாம். இதுல 6200, ஏன்னா இதுல மேக்ஸிமம் லாஸ் அப்படின்றது 6600, 6200 தான் லாஸ் வந்திருக்கு. அதே நேரத்தில் இங்க மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே நமக்கு 8900 தான். 9000 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் போது நம்ம தாராளமா பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட் புக் பண்றது நல்லது. பட் இருந்தாலும் நம்ம எண்ட் ஆஃப் த டே அண்ட் எக்ஸ்பைரி டே வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் டே 9/20, 6600 ப்ராஃபிட்ல இருக்கு. இங்க 5500 பாருங்க, ப்ராஃபிட் எப்படி கம்மி ஆயிடுச்சு பாருங்க. 3000 நம்ம ப்ராஃபிட்ல இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது 5500, இது 6000, 1000 ப்ராஃபிட்ல தான் இருக்கும். அகைன் நான் என்ன பண்றேன், எக்ஸ்பைரி டே 8ஆம் தேதின்றதுனால 7ஆம் தேதி காலையில நம்ம 9:20க்கு போயிடுறோம். இது ஒரு 8400 ப்ராஃபிட், இது ஒரு 6400 லாஸ். ஸோ மறுபடியும் 2000 ப்ராஃபிட்ல இருக்கும். புக் பண்ணிக்கிறதா இருந்தா புக் பண்ணிக்கலாம். அகைன் எக்ஸ்பைரி டே மார்னிங் வந்துடுறோம். 6600 லாஸ், 8800 ப்ராஃபிட். ஆல்மோஸ்ட் நம்மளோட ப்ராஃபிட் ஜோன் ஃபுல்லாவே அச்சீவ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்கேயும் லாஸ் அப்படின்றத ஃபுல்லாவே வந்துருச்சு. புக் பண்ணிக்கிறதா இருந்தா புக் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். தாராளமா புக் பண்ணலாம், ஏன்னா நம்ம ஃபுல் ப்ராஃபிட்ல தான் இருக்கோம். ஸோ 3/20 எக்ஸ்பைரி டே அன்னைக்கு 3/20. ஸோ இதுல 9000 ப்ராஃபிட்டுங்க, இதுல 6600 லாஸ். ஸோ எப்படி இருந்தாலும் நமக்கு 2500 ப்ராஃபிட்ல வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். பட் மார்க்கெட் அதே இடத்துல அந்த வாரம் ஃபுல்லா முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் பெரிய லாஸ் வர்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.